ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை மாவட்டத்திலே 81% வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கின்றது. எனவே சென்னையில் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 85%த்திற்கும் கூடுதலாக 90% நெருங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கும் விதமாக மாலை 5 மணி வரை 81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்திலே 87% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலே 86, தருமபுரி மாவட்டத்திலே 87%, கடலூர் மாவட்டத்திலே 81%, செங்கல்பட்டு மாவட்டத்திலே 82% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே 82% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரியலூர் மாவட்டத்திலே 83% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே பெரும்பாலான மாவட்டங்கள் 80 கடந்து விட்டது. மதுரை மாவட்டம் மட்டும் 80க்கு சற்று குறைவாக இருந்தாலும் கூட மதுரை மாவட்டத்திலும் சீரான வாக்குப்பதிவு இருந்து வருகின்றது என்பதை பார்க்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 80% வாக்குகளை கடந்திருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதியிலும் சராசரியாக 81% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் மாவட்டத்திலே 82% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நாகை மாவட்டத்திலே 83ஆகவும், நாகையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்திலே 78%ஆகவும் 5 மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 82% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூர் மாவட்டத்திலே 89% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் சற்று குறைவாக இருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 73%ஆகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. அதே நேரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 85% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையினுடைய புறநகர் தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 85% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. கடலூர் மாவட்டத்திலே காலை முதலே நல்ல வாக்குப்பதிவு சதவீதம் இருந்தது. கடலூர், விழுப்புரம் 2 மாவட்டங்களுமே மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம், அதிகப்படியான சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த 2 மாவட்டங்களிலும் 80% கடந்து செல்லக்கூடிய விதமாகத்தான் வாக்குப்பதிவினுடைய முடிவுகள் இருந்து வருகின்றன. 5 மணி நிலவரப்படி அவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதில் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரை 5 மணி அளவிலேயே ஏற்கனவே அவர்கள் மொத்தமாக வாங்கியிருந்த 2021 வாக்குப்பதிவு சதவீதத்தை தாண்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு 4 நிமிடங்களிலே தமிழகத்திலே வாக்குப்பதிவு நிறைவுக்கு வர இருக்கின்றது. அதற்கு முன்பாக வாக்குச்சாவடிகளுக்குள் நிற்கக்கூடிய அனைத்து மக்களும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய விதமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 90% தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்திலே எப்போதும் இல்லாத அளவுக்கு 81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தஞ்சை மாவட்டத்திலே ஏறக்குறைய ஒரு 80% வாக்குப்பதிவு நெருங்கி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று விருதுநகர் மாவட்டத்திலே காலை முதலே தொடர்ந்து வாக்குப்பதிவு அதிகம் இருந்து வந்தது. 82% விருதுநகரிலே வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கின்றது. திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தஞ்சையிலே 78, திருவாரூரிலே 80% என்று வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு சற்று குறைவாக ஒரு சீரான வாக்குப்பதிவாகவே இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு 74% இருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் ஒரு 74% இருக்கின்றது. மற்ற தென் தமிழக மாவட்டங்கள் எல்லாம் 80% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் ஒரு 75% என்ற அளவில் வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதே நேரம் ராணிப்பேட்டை மாவட்டம் 86% வாக்குகளையும், சேலம் மாவட்டம் 88% வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது. லால்குடி சட்டப்பேரவை தொகுதி 4 முனை போட்டி நிலவக்கூடிய அந்த தொகுதியிலே திருச்சி மாவட்டத்திலே 84% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். கடந்த முறை ஒட்டுமொத்தமாகவே 80% வாக்குகள் தான் லால்குடி தொகுதியிலே பதிவாகி இருந்தது. இப்பொழுது 5 மணி நிலவரப்படியே 84% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே லால்குடி சட்டப்பேரவை தொகுதியிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. அதே போன்று மற்ற தொகுதிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் போடிநாயக்கனூர் தொகுதி ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய தொகுதியிலே 80% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். கடந்த முறை பதிவானதை காட்டிலும் கிட்டத்தட்ட 5 மணி நிலவரப்படியே 3% அளவிற்கு வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன என்பதை போடிநாயக்கனூர் தொகுதியினுடைய அந்த தரவுகளில் இருந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் கடந்த முறை இருந்ததை காட்டிலும் இந்த முறை கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இன்னும் 2 நிமிடங்களில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவுக்கு வர இருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதி அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிடக்கூடிய தொகுதியில் 80% வாக்குப்பதிவு 5 மணி நிலவரப்படி அங்கே
பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் திருச்சி திருவெரும்பூரிலே 80% வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே பல தொகுதிகளிலே 90% நெருங்கக்கூடிய அளவு வாக்குப்பதிவு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே வாக்குப்பதிவு நிறைவுக்கு வர உள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் தயாராக இருக்கின்றார்கள். துணை ராணுவ படையினர் தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் 2 நிமிடங்களுக்குள்ளாக இந்த கதவுகள் மூடப்படும். அதன் பிறகு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே நேரம் வந்து ஏற்கனவே உள்ளே நிற்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பினை தேர்தல் அதிகாரிகள் வழங்குவார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தலைநகர் சென்னையிலே முழுவதுமாக காவல்துறையினர் வாக்குச்சாவடி மையங்களை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே 1 நிமிடங்களில் வாக்குச்சாவடி மையங்களுடைய கதவுகள் அடைக்கப்படும். அதன் பிறகு புதிய வாக்காளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே நேரம் ஏற்கனவே வந்து உள்ளே வாக்களிப்பதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் முழுவதுமாக வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கதவுகள் மூடப்பட உள்ள நிலையில் தான் காவல்துறையினர் தயாராக நிற்கின்றார்கள். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.